dim dim ta ta tak dim dim ta ta tak dim dim ta ta tak dim dim ta ta tak. ஏரியா நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லடி. போதும் நிறுத்துங்க கிருஷ்ணா. சீ, அது என் வாயால சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு. அதான் என் கண்ணால எல்லாத்தையும் பார்த்து தொலைச்சிட்டனே. அப்புறமா ஏன் வந்து நடிச்சிட்டு இருக்கீங்க? மரியாதையா வெளிய போங்க கிருஷ்ணா. அடியே அப்படி என்னதடி பார்த்த? எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி. அந்த நாய் குடி போதையில உளறிட்டு இருக்காடி. இதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லடி. சொன்னா புரிஞ்சுக்கடி. அவன் கூட சேர்ந்து பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கும் அதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல நான் சொல்றீங்க. எப்படி போய் சொல்றீங்க பாத்தீங்களா? எனக்கு வர ஓட்டறதுக்கு உங்களை அப்படியே கழுத்து நெரிச்சு கொன்னலாம் போல இருக்கு. ச்சே. கிருஷ்ணா, என்னால ஏத்துக்கவே முடியல கிருஷ்ணா. நீங்க ஏதாச்சும் ஒரு பொம்பளை பிள்ளை கிட்ட போய் இப்படி வளைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா கூட பரவாயில்ல. சீ, போய் ஒரு ஆம்பளை பையன் கிட்ட நினைச்சு பார்க்கவே அருவருப்பா இருக்கு தெரியுமா? அடி பாவி, என்னடி வாய்க்கு வந்தபடி ஒபாடுக்கு பேசிக்கிட்டே போறேன். எனக்கும் அதுக்கும் சத்தியமா எந்த சம்பந்தமும் இல்லடி. நான் செவனேன்னு தாண்டி மாடிக்கு போனேன். ஒரு போன் பேசணும்னு தாண்டி போனேன். அதுக்குள்ள என்னென்னமோ நடந்து போச்சு. அவன் ஏதோ குடிச்சிட்டு அவன் ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கான். நீயும் அதையும் நம்பிட்டு என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்கிற பாத்தியா? எப்படி ஃபோன் பேசுறதுக்கு மாடிக்கு போனீங்களோ? ஏன் உங்களுக்கு ஃபோன் பேசுறதுக்கு வேற இடமே இல்லையா என்ன? ரூம்குள்ள வச்சு பேசலாம். சரி, அத விடுங்க. இல்லனா பால்கனில வச்சாச்சு பேசலாம்ல. அத விட்டுட்டு நீங்க எதுக்கு மாடிக்கு போனீங்க? இப்போதானே தெரியுது. எனக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. அடியே அப்படி என்னடி புரியுது? என்ன புரிஞ்சுதாவா? எல்லாமே புரிஞ்சது. அடிக்கடி நீங்க ரெண்டு பேரும் ஏதோ குசு 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 குசுன்னு தனியா பேசிட்டீங்களே. அப்பவே நினைச்சேன். இப்போதானே தெரியுது அந்த குசு குசுன்னு பேசுறதுக்கு என்ன அர்த்தம்னு. ரியா என்னடி சொல்ற? நான் எப்படி அவன்கிட்ட குசு குசுன்னு பேசினேன்? சும்மா நடிக்காதீங்க கிருஷ்ணா. எனக்கு எல்லாம் தெரியும். ஓவி பயலே, நீ என் கையில மாட்டினா கைமாதான்டா. நல்லா இருக்க குடும்பத்துல போந்து இப்படி கும்மி அடிச்சு விட்டியடா. கிருஷ்ணா, நான் அப்படி என்ன உங்களுக்கு பாவம் பண்ணிட்டேன்? இதுல அவன் என்ன சொல்றான்? உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிருங்கறான். நீங்க உங்க பாட்டுக்கு அமைதியா இருக்கீங்க. அடியே நீ பாத்தியாடி? நான் எங்கடி அமைதியா இருந்தேன்? நான் அவனை புடிச்சு திட்ட தானடி செஞ்சேன். எல்லாம் நான் பார்த்துட்டு தான் இருந்தேன். வாய்க்கு உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிரு, உன் பொண்டாட்டியை டைவர்ஸ் பண்ணிரு. நம்ம ரெண்டு பேரும் லவ் பண்ணலாம். நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க. அச்சி. அடியே அவனே ஒரு அறபோத கம்முனாட்டி. அந்த போதையில என்னமோ பைத்திய மாதிரி உளறிட்டு இருக்கான். அதை கேட்டு நீ எதுக்கடி பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்க? என்னது நான் பைத்தியமா? நான் பைத்தியமா? ஐயோ, என்ன சுத்தி இருக்கிறது எல்லாமே பைத்தியமா இருக்கு. இந்த பைத்தியத்துக்கிட்ட வந்து நான் மாட்டிக்கிட்டு நான் பண்ற பாடு இருக்கு. கிருஷ்ணா, உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. நான் மட்டும் அந்த டைம்க்கு வரல. நீங்க ரெண்டு பேரும் கன்ஃபார்மா கிஸ் பண்ணிருப்பீங்க தானே? பிரியா, நீ ரொம்ப தப்பு தப்பா பேசிட்டு இருக்கடி. தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. யாரு நான் தப்பா பேசுறேனா? நீ அவனதான் தப்பா பண்ணிட்டு இருந்தீங்க. சீ. ஐயோ கடவுளே, இவளுக்குன்னு நான் என்னத்தேன்னு சொல்லி புரிய வைப்பாடியே. புரிஞ்சுக்கடி. போய் அவன் கூட என்ன சேர்த்து வச்சு பேசுறியடி. வேற ஏதாச்சும் ஒரு பொண்ணு கூட பேசியிருந்தாலும் பரவாயில்ல. ஐயோ, என்னாலே நினைச்சு பார்க்க முடியலடி. ஏன்டி இப்படி எல்லாம் பண்ற? கிருஷ்ணா, நான் உனக்கு தேவையில்லாம பேசல. இவன் ரெண்டு கண்ணாலையும் பார்த்தத வச்சு நான் பேசிட்டு இருந்தேன். அது எப்படி லவ்வர்ஸ் நிக்கிற போஸ்ல கொஞ்சம் விட்டு அப்படியே லிப் டு லிப் கிஸ் அடிச்சிருப்பீங்கல்ல. உங்க வாயில மண்ணெண்ணெய் தான் ஊத்தி கொளுத்தணும். என்னது மண்ணெண்ணெய் ஊத்தி கொளுத்தணுமா? உங்களை நினைக்க எனக்கு பத்திக்கிட்டு வருது தெரியுமா கிருஷ்ணா? என்ன கிருஷ்ணா நீங்க இவ்வளவு கேவலமா இருக்கீங்க? மரியாதையா ரூமை விட்டு வெளிய போங்க. இப்ப எதுக்கு ரூம்குள்ள வந்தீங்க? பேசாம அவன் கூடவே சேர்ந்து உறங்குங்க. போங்க. என்னது அவன் கூட போய் தூங்கணுமா? என்னடி? அதான் என்ன எப்ப டைவர்ஸ் பண்ணிட்டு அவனை எப்ப கல்யாணம் பண்ணிக்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருந்தீங்களே, அப்புறம் என்ன? ஏண்டி நான் அப்படி சொல்லவே இல்லடி. அவன் தாண்டி அப்படி பைத்திய மாதிரி சொல்லிட்டு இருந்தான். அவன் அப்படி சொல்றானா? உங்க வாயில என்ன நீங்க விளக்க மாட்டியா வச்சிட்டு இருந்தீங்க? நீங்க திருப்பி ஏதாவது பேசிருக்க வேண்டியதானே? அமைதியா பொத்திக்கிட்டு தானே நின்னீங்க. அப்ப என்ன அர்த்தம் இதுக்கு? நீங்களே என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற எண்ணத்துல தானே இருந்திருக்கீங்க. எவ்வளவு நாளா ஓடிட்டு இருக்கு இது? எனக்கு நல்லா புரிஞ்சிருச்சு கிருஷ்ணா. ஆரம்பத்துல நீங்க கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிருக்கீங்க. கரெக்டா? அதுக்கு காரணம் இதுதான் அப்படின்னு கூட எனக்கு தோணுது தெரியுமா? ஏண்டி நிறைய சீரியல் பாப்பியோ? உன் பாட்டுக்கு இஷ்டத்துக்கு கதை கட்டி விடுற. அடியே ஏண்டி? இல்ல கிருஷ்ணா, எனக்கு எல்லாமே புரிஞ்சு போச்சு. உங்களுக்கு அவனை தான் பிடிச்சிருக்குன்னா என்ன எதுக்கு கல்யாணம் பண்ணீங்க? என்ன எதுக்கு கிருஷ்ணா கல்யாணம் பண்ணீங்க? ஆரம்பத்திலே சொல்லிருக்கலாம்ல எனக்கு அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு. வந்தாலும் எப்படியும் நாசமா போய் தொலைங்கன்னு நான் ஒதுங்கி இருப்பேன்ல. இப்ப என் வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்ப எனக்கு எப்படிலாம் டைவர்ஸ் கொடுக்கலாம்னு பிளான் போட்டுட்டு இருக்கீங்க. என்ன கடவுளே, மேல என்னடானா அந்த அரக்கருக்கு என்ன வச்சு செஞ்சான். இங்க என்னடானா இந்த அரக்கிற்கு என்ன வச்சு செய்யறோம். அவன் மொத்தம் இதுங்களுக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு என்ன முடங்கிட்டு இருக்கீங்க? இந்த மனசுக்குள்ள என்ன திட்டிட்டு இருக்கீங்களா? பார்த்து தொலைஞ்சிட்டாலே அப்படின்ட்டு. இந்த பாருரியா, கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். தீரதான விசாரிக்கணும். விசாரிச்சிருவோம். இப்பவே அவனை கூப்பிடுங்க. என்ன எது நான் விசாரிக்கிறேன். என்னது இப்பவே வா? இப்படி விசாரிச்சாலும் அந்த கிறுக்கு போய் அதே இதான் திரும்பவும் சொல்லுவான். என்ன கிருஷ்ணா, நீங்க தானே விசாரிக்கணும். நீங்க அப்புறமா என்ன?
பிரியா அவசரப்படாத. நாளைக்கு காலையில அந்த பரதேசியை கூப்பிட்டு நம்ம பேசிக்கலாம்டி. இப்ப கத்தாதடி. என்னது நாளைக்கு காலையில பேசணுமா? புரிஞ்சு போச்சு. நைட்டு நான் தூங்குன நேரமா பார்த்து காலோ மெசேஜோ பண்ணி இந்த மாதிரி நடந்து போச்சு, இந்த மாதிரி பேசுன்னு நீங்க எல்லாம் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்துருவீங்க. அவன் வந்து நடிச்சு காட்டுவான். அதை நான் நம்பிட்டு நான் என்ன கோயா மாதிரி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கணுமா? இதுக்குதாண்டி நிறைய சீரியல் வெப் சீரிஸ்னு ஒண்ணு பார்த்து தொலையாதான்னு சொல்றேன். எப்படியெல்லாம் நீ ஸ்கிரிப்ட் எழுதுற தெரியுமா? அடியே அவன் நம்பர் கூட என் போன்ல இல்லடி. ஏன்டி? ஆமா, நம்பர் எதுக்கு போன்ல சேவ் பண்ணி வைக்கணும்? அதான் மைண்ட்ல சேவ் பண்ணி வச்சிருப்பீங்களே, அப்புறமா எதுக்கு போன்ல சேவ் பண்ணணும்? ஏய் கிருஷ்ணா, உனக்கு 7:30 சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. இதுக்கப்புறம் உன்னால தப்பிக்கவே முடியாது. கிறுக்கு பைய நேக்கா கொத்து விட்டான். இப்படிதான் இந்த பொண்டாட்டிங்கெல்லாம் இப்படி பேசுறாளுங்களோ தெரியல. என்ன பேசினாலும் அதுக்கு ஒரு ஆன்சரை வச்சு நம்மளும் மடக்கி பேச விட்டுறாளுங்க. இவகிட்ட இருந்து ஐயோ இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? என்ன கிருஷ்ணா யோசிக்கிறீங்களா? இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, அடுத்தது என்ன பிளான் போடலாம்னு யோசிக்கிறீங்களா? இப்போ என்ன உங்களுக்கு டிவோர்ஸ் தானே வேணும்? நானே கொடுத்து தொலைறேன் சரியா? அவங்க கூட சேர்ந்து நல்லா கும்மி அடிங்க. என்னது கும்மி அடிக்கணுமா? அடியே என்னடி வார்த்தை இதெல்லாம்? ஆமா, நீங்க ரெண்டு பேரும் அடிக்காத கூத்தா. அதான் பார்த்து தொலைஞ்சிட்டனே. கரும இதெல்லாம் பார்த்து தொலை வேண்டியதா இருக்கு. செல்லம் ரொம்ப திட்டடி, மனசு வலிக்குதுடி. என்னது செல்லமா? அப்படிலாம் சொல்லாதீங்க கிருஷ்ணா. இந்த மாதிரி தானே நீங்க அவனையும் கொஞ்சிருப்பீங்க. சீ, நினைக்கே அருவருப்பா இருக்கு தெரியுமா? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? போங்க, உங்க ஆளு மேல தானே நின்னுட்டு இருக்கான். மீதி வேலையை அவங்க போய் பாருங்க. போங்க. என்னது ஏன் ஆளா? ஆமா, அப்படிதானே பேசிட்டு இருந்தீங்க. அவன் உங்களை என்ன சொன்னா? அப்படியே நச்சு முத்தம் கொடுப்பானா? சீ. ஆண்டி அவன் தானடி அப்படி சொன்னான். அதுக்கு நான் என்னடி பண்ணுவேன்? திட்டுறதா இருந்தா அவனை போய் திட்டுடி. என்ன எதுக்கடி திட்டுற? நான் எதுக்கு அவனை போய் திட்டணும்? நான் உங்களை தான் திட்டுவேன். நீங்க தானே என் கழுத்துல தாலி கட்டினீங்க. அப்ப உங்களை தானே திட்ட முடியும். ஒன் தாலி டோட்டல் லைஃப் காலி. என்னது ஒன் தாலி டோட்டல் லைஃப் காலியா? இப்போ எனக்கு தாலி கட்டிட்டேங்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனை என்ன? அதனால தான் அவன் கூட சேர்ந்து வாழ முடியலன்னு யோசிச்சிட்டு இருக்கீங்க. அடியே நான் பொத்தாம் பொதுவா ஒரு டயலாக சொன்னேன்டி, அதுவும் குத்தமா? மரியாதையா வெளியே போங்க கிருஷ்ணா. இன்னைக்கு நான் ரோட்ல தான் தூங்கணும் போல. இங்கே நின்னுட்டு இருந்தேன். இவ என்ன திட்டி இவளும் டென்ஷன் ஆகி நம்மளையும் வெறுப்பேத்தோ பேசாம போயிருவோம். அப்ப எல்லாமே உண்மைதான் அப்படிதானே? இப்ப எப்படா போன்னு சொல்லுவா? நம்ம அங்க போயிட்டு எப்படா அவன் கூட ஜாலியா இருக்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க. நான் போன்னு சொன்ன உடனே போறீங்கல்ல? என்னடி சொல்ல வர? நான் இப்ப போகணுமா இல்ல இங்க இருக்கணுமா? போங்க, போய் தொலை வேண்டியதானே. ஏண்டி போனாலும் திட்டுற, இங்க நின்னாலும் திட்டுற, என்ன தாண்டி பண்ணணும்? என்ன கர்மத்தையோ பண்ணி தொலைங்க கிருஷ்ணா. ச்சே. ரியா செல்லம், இந்த பாருங்க கிருஷ்ணா, பக்கத்துல வராதீங்க. கொண்டு ரியா செல்லம் கோவப்படும் போது கூட எவ்வளவு அழகா இருக்கு. மண்ணா கட்டி என் வாய் ஏதாச்சும் வந்துற போது ஒழுங்கா தள்ளி போங்க. ஏண்டி? ரொமான்ஸ் பண்ணணும்னு அவ்வளவு ஆசை இருந்தா மேலதான் இருப்பான். அவன் கூட போய் அந்த கருமத்தை பண்ணுங்க. போங்க. அடியே என்னடி பேசிட்டு இருக்க? அவன் கூடயா? என்ன அப்படியே ஷாக்கிங்கா கேக்குறீங்க? இவ்வளவு நேரம் அவன் கூட தானே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்புறமா என்ன? வாயில நல்லா வந்துரும் கிருஷ்ணா, வந்துரும். ரியா அடக்கு இறக முடிச்சவனே, நானும் என் பொண்டாட்டிய ஜாலியா ஜோஜோன்னு இருந்தோம். அதை கெடுத்து உடனே இப்படி பண்ணிட்டான் போல. பாத்துக்கிறேன். நாளைக்கு உனக்கு போதை தெளியட்டும், அதுக்கப்புறம் நான் உன்னை தெளிய வைக்கிறேன்டா. கிறுக்கேன் சரியான கிறுக்கேன். அந்த கிறுக்க நான் பைத்திய மாதிரி கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்கான்னு பார்த்தா இந்த கிறுக்கி அதை விட கிறுக்குத்தனமால பேசிட்டு இருக்கோம். இந்த ரெண்டு கிறுக்கங்களுக்கும் நடுவுல நான் பாட்டிக்கிட்டு நான் தான் இப்ப கஷ்டப்பட்டு இருக்கேன். ஐயோ மணி 12 ஆகுது. இந்நேரத்துல யார் வந்து கதவு தட்டிட்டு இருக்கா? இப்பதான் தூங்குனேன், அதுக்குள்ள டிஸ்டர்ப் பண்றதுக்கு யாரு வரா? அதுவும் இந்நேரத்துல. கார்த்திக் மாமா. பிரியா செல்லம். ஐயோ மாமா, என்னையா திடீர்னு இங்க வந்து நிக்கிற? மணி 12 ஆயிடுச்சு, நீ என்ன தூங்கலையா? பிரியா செல்லம், உன்னை நினைச்சு எனக்கு தூக்கமே வரலடி. என்னது தூக்கம் வரலையா? இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? என்னடா பிரியா, I love you, I miss you. என்னடா வித்தியாசமா பேசிட்டு இருக்க? எரும மாடே, என்ன சரக்கு அடிச்சிருக்கியா? கொஞ்சமா இத்தனோண்டு தான் குடிச்சேன் தெரியுமா? அதுக்குள்ள போதை எப்படி ஏறிடுச்சு. ஐயோ மாமா, உனக்கு அறிவு இருக்காயா? குடிச்சிட்டு இங்க எதுக்கே வந்த? ஒழுங்கா ரூம்ல போய் படுத்து தூங்க வேண்டியதானே பைத்தியம். என்ன பிரியோ, உன்னை பார்க்கணும்னு எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா? எப்படி விரட்டுற? ஆமா, இவருக்கு மத்த நாள்ல ஆசாசியா வராது. இப்ப குடிச்சதுக்கு அப்புறம் தான் என் மேல அப்படியே அன்பும் பாசமும் அப்படியே பொங்கி வழியும். ஒழுங்கா வெளியே போயா.
பிரியு எதுக்குடி என்ன வெளியே பத்துற? ஐயோ மாமா, எனக்கு ஒன்று வெளியே பத்தணும்லாம் ஆசை இல்லை, ரூம்லேயே வச்சுக்கணும்னு ஆசை தான். நீ வேற இப்பதான் வந்திருக்க, நாளைக்கு காலையில நீ எழுந்து போகும்போது யாராச்சும் பார்த்துட்டாங்கன்னா பிரச்சனை ஆயிரும்ல. எனக்கு ஒன்றும் இல்லை, உனக்கு தான் பிரச்சனை. ஆள் கிடைக்கலன்னா ஒன்றை தான் போட்டு அடிப்பானுங்க, பரவாயில்லையா? பரவாயில்ல பிரியா சொல்லும், நான் இங்க ஒரு ஓரமா படுத்துக்குவா. அதான் எனக்கும் புரியல, என்ன நீ திடீர்னு என் ரூம்குள்ள வந்திருக்க? நீ தெளிவா இருக்கும் போதே வரமாட்ட, இப்போ தெளிஞ்சும் தெரியாமையும் இருக்க, இப்போ எப்படி நீ இந்த பக்கம் வந்த? பிரியு ரூம்ல எங்க அம்மா இருக்காங்க, நான் இப்படியே போனேன்னா அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அதான் இங்க வந்தேன். அதானே, குடிச்சாலும் இந்த விஷயத்துல மட்டும் தெளிவா இரு. உங்க அம்மா கிட்ட மாட்டக்கூடாதுன்னு இங்க வந்தியா? ஏன் என்ன மாட்டி விடுறதுக்கு வந்தியா என்ன? பிரியு எனக்கு ரொம்ப தூக்கமா வருதுடி, நான் உன் பெட்ல படுத்து தூங்கிக்கவா? அட பாவி பையலே, இப்போதானடா சொன்னேன் ஒரு மூலையில படுத்து தூங்குறேன்னு, அப்புறம் என்னடா என் பெட்ல படுத்து தூங்குறேன்னு சொல்ற? நம்ம 2 பேரும் சேர்ந்து தூங்கலாமா? என்னது சேர்ந்து தூங்கணுமா? பிரியு நான் உன்னை ஒரே ஒரு டைம் கிஸ் பண்ணிக்கவா? பக்கத்துல வந்த கொன்றும் பாத்துக்க, ஏற்கனவே உன் மேல செம்ம ஸ்மெல் வருது, ஒழுங்கா ஓடிரு. இந்த சரக்கு ஸ்மெல்லோடலாம் என் பக்கத்துல வராத, போடா. என்ன பிரியு? ஏய் எதுக்குடா பக்கத்துல வர? வேற எதுக்கு, கிஸ் கொடுக்கறதுக்கு தான், ஒன்னே ஒன்று மட்டும் கொடுத்துக்கிறேனே. ஐயோ மாமா வேண்டாம், தள்ளிப்போ. எனக்கு வேணுமே. ஐயோ தலை வேற பயங்கரமா வலிக்கு, நான் எப்படி இங்க வந்தேன்? சரக்கு அடிச்சதான் ஞாபகம் இருக்கு, வேற என்ன நடந்ததுன்னு ஒண்ணுமே ஞாபகம் இல்ல. நான் நேரா பிரியா ரூமுக்கு வந்துட்டேன் போல. நான் ஒரு பைத்தியம், பேசாம மாடியிலே படுத்து தூங்கிருக்கணும், தேவையில்லாம இங்க வந்துட்டேன். இனிமே இந்த ரூமை விட்டு எப்படி வெளியே போறது? யாராச்சும் பாத்துட்டாங்கன்னா பெரிய பிரச்சனையாயிருமே. டேய் கார்த்தி, என்ன இளவடா பண்ணி வச்சிருக்க? கார்த்திக் மாமா, ஏ பிரியு நான் எப்படி இங்க வந்தேன்? நேத்து நைட்டு 12:30 மணிக்கு என் ரூம் கதவை தட்டி வாளுக்க டைமா உள்ள வந்துட்டேன். என்னடி சொல்ற, 12:30 மணிக்கா? ஆமா. பிரியா இப்ப டைம் என்னடி? காலையில 11 மணி ஆகுது. என்னது 11 மணி ஆயிடுச்சா? அடியே எனக்கு எழுப்பி விட்டுருக்க வேண்டியதானடி? ஐயோ இப்ப எப்படி வெளியே போறது? அவ்வளவு நேரம் தூங்கிட்டேனா? பண்ணாட நான் உன்னை 6 மணிக்கெல்லாம் எழுப்பி விட்டேன், நீ தான் எழுந்தவே இல்லை, அப்படி தூங்குனேன். என்னது அப்படி தூங்குனேனா? ஆமா, உனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும்ல. என்னது டயர்டா இருக்குமா? ஏன்டி எனக்கு எதுக்கு டயர்டா இருக்க போகுது? சரக்கு அடிச்சதுனால சொல்றியா? இல்லையா கார்த்திக் மாமா, நான் அதுக்கு சொல்லல, நீ நைட்டு வேற வேலை பார்த்தல, அதனால உனக்கு டயர்டா இருக்கும்னு சொன்னேன். ஏய் என்னடி பேசிட்டு இருக்க? நான் என்னடி வேலை பார்த்தேன்? ஐயோ என்னையா பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத மாதிரி இருக்கிற? பிரியா சும்மா நீ விளையாடத பாத்துக்க, சும்மா நீ எப்ப பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்க. அன்னைக்கு ஒரு நாள் அப்படிதான் தெரியாம ஒரு ரூமுக்கு வந்து தங்கினேன், அதுக்கும் நீ இப்படிதான் சொன்னேன், அதே மாதிரி இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்க. என்ன பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு? ஐயோ என்னையா என்ன பார்த்தா என்ன போய் சொல்ற மாதிரி இருக்கா? நான் அன்னைக்கு உண்மையை தான் சொன்னேன், இன்னைக்கு உண்மையை தான் சொன்னேன். நேத்தோ நமக்குள்ள எல்லாமே நடந்துச்சு, நான் வேணான்னு தான் சொன்னேன், நீ தான் வலுக்கட்டாயமா எனக்கு கிஸ் பண்ணி பெட்ல பிடிச்சி தள்ளி அப்புறம் எல்லாம் நடந்துருச்சு. அப்புறமா என்ன நீயா குடிச்சிட்டு என் ரூம் கதை வந்து தட்டுவியா? அதுக்கு நான் என்னடா பண்ண முடியும்? நடந்த சம்பவத்துக்குலாம் நான் பொறுப்பு இல்லை, நீ தான் பொறுப்பு. அப்புறம் என்ன போய் சொல்றேன்லாம் சொல்லக்கூடாது, நான் உண்மையை தான் சொல்றேன். பிரியோ நான் நம்ப மாட்டேன்டி, நீ சும்மா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத, சும்மா விளையாடத போடி. என்னது விளையாடுறேனா? நான் உண்மையை தான்டா சொல்றேன், அன்னைக்கும் நமக்குள்ள எல்லாமே நடந்துச்சு, இன்னைக்கும் எல்லாம் நடந்துருச்சு. அப்படிலாம் ஒன்றும் நடந்திருக்காது, எனக்கு நல்லா தெரியும். நீ சும்மா ஏதாச்சும் சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காத. சரி வெளியே யாராச்சும் இருக்காங்களான்னு பாரு, நான் சீக்கிரம் கிளம்புறேன். மாமா நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், நீ நம்புனா நம்பு, இல்லைனா போடா. வெளியே தானே, வெளியே எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க, அம்மா அத்தை எல்லாரும் வெளியே தான் இருக்காங்க. இப்போ போன நல்லா வசமா தொக்க மாட்டிப்ப, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் பார்த்துட்டு வரேன். என்னது எல்லாரும் வெளியே தான் இருக்காங்களா? ஐயோ உனக்கு தேவைதாயா, நல்லா அனுபவி, எதுக்கு அப்படி குடிக்கிற? பிரியோ எதுக்கு என்ன திட்டுற? உன் ஒன்னங்காரன் நானும் வரேன்னு சொல்லி எல்லாம் வாங்கி வைக்க சொன்னா, கடைசியில அந்த பண்ணாட வராம போயிட்டான். சரி வாங்கி வச்சதெல்லாம் வேஸ்ட் ஆயிடக்கூடாதுன்னு அவளத்தையும் நான் குடிச்சு போதை தலைக்கேறிடுச்சு. அப்புறம் நான் என்னடி பண்றது? ஏய் அப்படி நடிக்காதடா, என்னது போதை தலைக்கேறிடுச்சா? போதை தலைக்கேறினால ஒரு விஷயத்துல தெளிவா தானடா இருந்த, எப்படி ஓ ரூமுக்கு போனா அவங்க அம்மாட்ட மாட்டிப்பேன்னு நேக்கா என் ரூமுக்கு வந்த. சரி வந்தவன் சும்மா இருந்தியா? ஆமா சும்மா தானே இருந்தேன். என்னது சும்மா இருந்தியா? கிழிச்ச.
ஏய் சும்மா ஏதாச்சும் சொல்லிட்டு இருக்காத. முதல்ல போய் பார்த்துட்டு வா. எருமை இப்பதான்டா போய் பார்த்துட்டு வந்தேன். அங்கதான் ஆட்கள் இருக்காங்கன்னு சொல்றேன்ல. இரு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போலாம். ஏன் அவசரப்படுற? இல்லடி, நான் ஒரு ரூம்ல இருக்கிறத மட்டும் யாராச்சும் பார்த்தாங்க என்ன ஆகும்? சக்தி வேற என்ன தேட ஆரம்பிச்சிருப்பான், எங்க அம்மாவும் என்ன தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கே நான் உங்ககிட்ட என்ன போய் சொல்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதுல டைம் ஆக ஆக பயமா இருக்குல்லடி. இவ்வளோ பயப்படுறவன் முதல்ல குடிச்சிருக்கவே கூடாது. அப்படி குடிச்சுப்புட்டு 2வது என் ரூமுக்கு வந்திருக்க கூடாது. சரியா? மூடிட்டு இரு. நான் போ சொல்லும்போது போ. ரொம்ப ஓவரா தாண்டி பண்ற. யாரு? நானா? நேத்து குடிச்சிட்டு நீ தாண்டா ரொம்ப ஓவரா பண்ண. கடவுளே, இவளுக்கு வேற வேலையே இல்ல. என்னைக்கெல்லாம் ரூம் பக்கம் வரனா அன்னைக்கெல்லாம் இதே சொல்லுவா. எல்லாம் நடந்துருச்சு எல்லாம் நடந்துருச்சுன்னு. என்ன பார்த்தா இவளுக்கு இழுச்சு பாப்பா இவ்வளவு மாதிரி தெரியுதா? என்னையா மாமா வாயுள்ளே வச்சு நல்லா திட்டுற போலயே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. நீ இன்னைக்கு காலேஜ் போலையா? என்னையா கேள்வி கேட்குற? உன்னை ரூமில் வச்சுட்டு நான் எப்படியா காலேஜ் போகிறது? அப்புறம் நீ மாட்டிக்க மாட்டேன். அதனால தான் உடம்பு சரியில்லைன்னு உள்ளே இருந்துட்டேன். அப்படியா? ரொம்ப தேங்க்ஸ் டி பிரியு. தேங்க்ஸ் எல்லாம் ஒன்றும் வேண்டாம். அதுக்கு பதிலாக ஒரு கிஸ் கொடு. என்னது கிஸ்ஸா? ஆஹா, அதெல்லாம் முடியாது பாடி. பாரு, நேற்று நைட்டு நான் வேணான்னு சொல்ல சொல்ல அப்படியே நச்சு நச்சுன்னு கொடுத்துட்டே இருந்தேன். இப்போ என்ன? என்னது நேத்து நைட்டு கொடுத்தனா? அது ஏதோ ஒரு போதையில கொடுத்துட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இப்போ என்னால் முடியாது. ஃப்ராடு சரியான ஃப்ராடுடா நீ. பிரியு பாருடி, போயிட்டாங்களா இல்லையான்னு எனக்கு வேற ரொம்ப பயமா இருக்குடி. ஐயோ மாமா, உண்மையை சொல்லணும்னா நீ போதையில இருந்தாதான் நல்லா இருக்கு. ஏன்னா அப்பதான் நீ கொஞ்சமாச்சும் தைரியமா இருக்க. மொத்த நேரத்துலலாம் பயந்து பயந்து செத்துட்டு இருக்க. பயா அதுக்குன்னு என் நேரம் போதை போட்டு அடி சுத்த முடியும்? ஆமா, நீ இப்படி இருக்கிறதுக்கு என் நேரமும் போதையில இருக்கிறதே நல்லது. அடி பாவி. வெண்ணிலா, என்ன புடவை கட்டி இருக்க? ஏன் புடவை கட்டக்கூடாதா என்ன? இல்ல வெண்ணிலா, நான் அப்படி சொல்லல. புடவை கட்டினா எப்படி வண்டி ஓட்டுறது? சுடிதார் போட்டா தானே கம்ஃபர்டபுளா இருக்கும். பேசாம சுடிதார் மாத்திட்டு வந்துறேன். என்னது வண்டி ஓட்டணுமா? ஆமா, டெய்லி ஓட்ட பழகுனா தானே சீக்கிரம் பழக முடியும். இல்ல, அது நான் வரல. ஏன் 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 நீ வரல? இல்ல, நான் இன்னைக்கு வரல. ஏன் உங்களுக்கு வேலை எதுவும் இல்லையா என்ன? ஹாஸ்பிட்டல் போற வேலைலாம் இல்லையோ? ஹாஸ்பிட்டல் போற வேலை இப்ப இல்ல, ஈவினிங்க்கு மேலதான் போனோம். சரியாதான் இப்ப ஸ்கூட்டி ஓட்ட பழகுறதுக்கு கூப்பிட்டு போலான்னு பார்த்தேன். இல்ல, நான் வரல. ஓ, அப்படி என்ன வேலை இருக்கு மேடம்க்கு? வேலை எதுவும் இல்ல. நேத்து ஸ்கூட்டி ரொம்ப நேரம் ஓட்டினா அதுல எனக்கு கால் கையெல்லாம் ரொம்ப வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம ஆக்சிலேட்டர் திருக்கி திருக்கி கையெல்லாம் ஒரு மாதிரி பொத்து போயிருச்சு தெரியுமா? ஆமா, அப்படியே மேடம் 100 கிலோமீட்டர் வண்டி ஓட்டி கிழிச்சிட்டீங்க. கை காலெல்லாம் வலிக்குது, கை பொத்து போச்சான். சோடா புட்டி, ஒழுங்கா வந்து வண்டி ஓட்ட வாடி. என்ன இவரு என்ன சொன்னாலும் விட மாட்டார் போல. இவர் கூட போய் நான் எப்படி வண்டி ஓட்ட பழகிறது? என்ன நேரமா மண்டையில நங்க நங்கன்னு கொட்டிட்டே இருக்காரு. ஐயோ ஐயோ, இவர் கூட போனா வண்டி ஓட்ட பழகி கிழிச்ச மாதிரி தான். வீணா இவர் கூட போனா அடிதான் வாங்கணும். சோடா புட்டி, என்ன பகல்லே கனவு கண்டுட்டு இருக்கியா? இல்ல, அது எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. நம்ம இன்னொரு நாள் வண்டி ஓட்ட போலாமா? இல்லையே, உன்னை பார்த்தா டயர்டா இருக்கிற மாதிரி தெரியலையே. எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கியே, அப்புறமா என்ன? இப்ப என்ன ஸ்கூட்டி ஓட்ட வரணும் அப்படிதானே? இருங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். டெய்லி ஒழுங்கா 1 hour ஆச்சும் வண்டி ஓட்டணும். அப்பதான் 1 weekல பழக முடியும். சரியா? ஸ்கூட்டி ஓட்ட பழகணும்னு ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது. அதுக்கு ஏத்தாப்புல கொஞ்ச நேரம் ஓட்டியும் பார்க்கணும். சரியா? சீக்கிரம் வா. சரி, நானே வேண்டான்னு சொன்னாலும் இவர் விட மாட்டார் போலயே. இன்னைக்கும் எப்படி இவர்கிட்ட அடி வாங்குவேன்? சீக்கிரம் வா வெண்ணிலா, வெளியே நிக்கிறேன். சரி. வெண்ணிலா, நம்ம இன்னைக்கு தெருவுல எல்லாம் ஓட்ட போறது இல்ல, ஸ்ட்ரைட்டா மெயின் ரோட்ல தான் ஓட்ட போறோம். சரியா? அதனால ஒழுங்கா கவனமா ஓட்டணும். நேத்து ஒருத்த மேல கொண்டு போய் அப்படியே மோத பாத்தியே, அந்த மாதிரிலாம் ஓட்டக்கூடாது. சரியா? ஒழுங்கா ஓட்டணும். என்னது மெயின் ரோட்லயா? இல்ல வேண்டாம் சூர்யா மாமா, நம்ம இன்னொரு 4-5 நாளைக்கு தெருவுக்குள்ளே ஓட்டுவோமா? வெண்ணிலா, ஆளே இல்லாத ஓட்டுனா இந்த ஜென்மத்துக்குள்ள வண்டி ஓட்ட பழக முடியாது. கொஞ்சம் ஆட்கள் நடமாடுற இடம், வண்டி ஓட்டுற இடத்துல பழகினாதான் ஈஸியா வண்டி ஓட்ட பழக முடியும். அதனால நம்ம மெயின் ரோட்ல போய் வண்டி ஓட்டலாம். ஆக மொத்தம் அவங்கிட்டே என்ன தர்மடி வாங்க வைக்க போறீங்க அப்படிதானே? என்ன வெண்ணிலா இப்படி பயப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, பாத்துக்கிறேன் வா. சூர்யா மாமா, அப்புறம் இன்னொன்னு, என் மண்டையில எல்லாம் கொட்டக்கூடாது. சரியா? ஏன்னா எனக்கு ரொம்ப வலிக்குது. என்னது வலிக்குதா? நான் சும்மா விளையாட்டுக்கு தான் உனக்கு கொட்டினேன், அதுக்குள்ள உனக்கு வலிக்குதா? என்னது விளையாட்டு கொட்டினீங்களா? எனக்கு உண்மையாவே வலிச்சது தெரியுமா? நீ ஒழுங்கா வண்டி ஓட்டினா நான் எதுக்கு கொட்ட போறேன்? இதுக்கப்புறம் நீ ஒழுங்கா வண்டி ஓட்டு, நான் உன் மண்டையில கொட்ட மாட்டேன். சரியா? அப்ப கண்டிப்பா என்ன கொட்டுவீங்க. நீ எதுக்கு அப்படி யோசிக்கிற? நீ ஒழுங்கா வண்டி ஓட்டு, நான் கொட்ட மாட்டேன். சரி, என்னமோ சொல்றீங்க. சரி. சோடா புட்டி, நீங்க என்ன ஒரு வாரத்துல சூப்பரா வண்டி ஓட்ட பழகுற. சரியா? வா போலாம். சரி.